காங்கிரஸ், பாஜக என்று இந்த 4 கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளராக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் களத்திலே நிற்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், மக்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த அடிப்படை சிந்தனை இல்லாதவர்கள் முழுக்க முழுக்க மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம், கொள்ளையடித்த பணத்தை எங்கே கொண்டு போய் கொட்டி பாதுகாக்கலாம், தன்னுடைய பொண்டாட்டி குடும்ப குட்டி என்று அடுத்த 5 தலைமுறைக்கு எப்படி சொத்து சேர்க்கலாம் என்ற சிந்தனை படைத்தவர்கள் தான் இன்றைக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார்கள். தொகுதியை பற்றியே தெரியாத ஒரு அடிப்படை முட்டாள்களை தான் இன்றைக்கு திமுக, அதிமுக வேட்பாளராக களத்தில் நிறுத்தியிருக்கிறது. ஆனால் அண்ணன் ஜெகதீஷ் சந்திரன் இந்த மண்ணை சேர்ந்தவர், இந்த மக்களுக்கானவர், இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தவர். சிறு வயது முதல் இதே மண்ணிலே கிரிக்கெட் விளையாடக்கூடிய காலத்தில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 6 சட்டமன்ற தொகுதியின் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை சுற்றி சுற்றி வந்தவர். இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, அதை எப்படி எல்லாம் சரி செய்ய முடியும், பாராளுமன்றத்தில் போய் வெற்றி பெற்று எப்படி கோரிக்கை எழுப்ப முடியும், எந்த கோரிக்கையை முன்வைத்தால் மத்திய அரசு இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நாம் தமிழருடைய நம்முடைய வேட்பாளரான ஜெகதீஷ் சந்திரனுக்கு நிதியை வழங்குவார்கள் என்ற ஒரு அடிப்படை சிந்தனை உள்ளவர். ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படி அல்ல. மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நிற்கிறான். அரசியல் என்ன? அரசியல் என்பது என்ன? தன்னுடைய குடும்பம், குட்டி, பொண்டாட்டி, பிள்ளை என்பதை தாண்டி இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது செய்யணும், இந்த மண்ணு மக்கள் நல்லா இருக்கணும் சொல்லி ஒரு சேவை தான் அரசியல். சேவை செய்ய வந்த நாய் எதுக்கு நீ செலவு பண்ற? நீ இருக்கிற செலவு பண்ற. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லா கட்சி வேட்பாளர்களும் ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் கையில வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு கொடுத்து சுத்திட்டு தெரியா? இவன் வந்து சேவை பண்ண போறானா? இவனை நீ நம்புறியா? அந்த தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களே, தமிழ் அல்லாத பிற மொழியாளர்களே, சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே இவர்கள் சேவை செய்ய வந்தவர்களா? சேவை செய்ய வந்தவர்கள் எதுக்கு செலவு பண்ற? தேர்தலில் போட்டியிடு. திமுக, அதிமுக, காங்கிரஸ் கேடு கேட்டு இந்த பாஜக கட்சிக்காரனை பார்த்து கேட்கிற வேட்பாளரை பார்த்து தேர்தலில் போட்டியிடுற நீங்க வீட்டுக்கு நோட்டீஸ் கொடு, ஓட்டு கேளு, கூட வர்ற ஆளுகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, தேர்தலுக்கு உங்க சுத்துற ஆளுக்கு அன்றாட சம்பளம் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போய. ஜனங்களோட பிடிச்சா ஓட்டு போடுறான், போடாத விலைக்கு போய. காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அந்த எம்பி பதவிக்கு மயிரம் புடுங்க போறீங்களா? எவனுக்கு நல்ல சிந்தனையே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அதோட கூட்டணி வச்சிருக்க எச்ச பொறுக்கி நாய்கள் எவனுக்கு மக்களை பத்திய மண்ணை பத்திய சிந்திக்கல. எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஜெயிச்சு எம்பியா போய் இப்ப இருக்கிற வீட்டுல நிக்கிற அந்த பாலிசி கார் மாதிரி இன்னொரு 4 பாலிசி கார் வாங்கணும். அங்க ஒரு பங்களா வீடு கட்டிருக்க மாதிரி இன்னும் 10 மாவட்டத்தை 10 பங்களா வீடு கட்டணும். எங்கேயாவது ஒரு 100 ஏக்கர் நிலம் வாங்கி போடணும். சொத்து நிறைய அடுத்த பேரப்புள்ள வரைக்கும் சொத்து சேர்க்கணும். இந்த எண்ணம் படைத்தவர்கள் எலெக்ஷன் நிக்கிறான். நல்லா எல்லாம் நிக்கிறான் சொல்லு பார்ப்போம். ஜனங்களுக்கு தெரியுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியுது. இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் வந்து பாஜக வேட்பாளர்கள் எல்லாம் ஜெயிச்சு போனாலும் எதுவும் செய்ய மாட்டேன் நல்லா தெரியும். அப்படி எதுவுமே செய்யாதவனுக்கு எதுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க? எதுவுமே செய்யாதவனுக்கு எதுக்கு ஓட்டு போடுறீங்க? ஓட்டு போடுறதுக்கு அவசியம் என்ன? எதுக்கு ஓட்டு போடுறீங்க? அவங்க செய்ய மாட்டான்னு தெரியுது. நீங்களே சொல்றீங்க ஜெயிச்சு வந்தாப்புல செஞ்சுருவாங்களா? எப்படி செய்வாங்க? செய்ய மாட்டாங்களே. செய்யாதவர்களுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க? சிந்திக்க வேணும். திரும்ப ரெட்டலா உதயசூரியன் விட்டா ரெட்டல, கையை விட்டா தாமரை விட்டா கையை. வேற சின்னமா கணக்கு தெரியாதா? நாங்க காசுக்கு நோட்டுக்கு சீட்டுக்கு ஆசைப்பட்டிருந்தா, கோடி கோடியை கொள்ளையடிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா எங்க அண்ணன் செந்தமன் சீமான் இன்னைக்கு திமுகவோட அதிமுகவோட இல்ல கேடு கேட்ட காங்கிரஸ் பாஜக கூட்டணி போயிருக்க மாட்டாரா? ஒரு 20 தொகுதியாக கொடுத்திருப்பான், ஒரு 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருப்பான். போய் எங்களுக்கு பழைக்க தெரியாதா? எதுக்கு கடைசி வரைக்கும் தனிச்சா நிக்கிறான்? இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும். எப்படியாவது ஒரு தொகுதி மாத்திர முடியாதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 40 தொகுதி மாத்தி கொண்டு வர முடியாதா? மக்களுக்கு ஒரு விரிவாரம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிதான்
தொடர்ச்சியா நாங்க வந்து தனிச்சு நிக்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு யாராவது இந்த கட்சியோட கூட்டணி போய் நோட்டுக்கு சீட்டுக்கு போய் நிக்க தெரியாதா? திரும்ப திரும்ப இந்த 4 கட்சிக்கு தான், அதுல இந்த 2 கட்சி தான் திரும்ப திரும்ப ரெட்டலை விட்டா உதயசூரியன். வேற சின்னமே தெரியாதா? வேற கட்சியே தெரியாதா? உங்களுக்கே தெரியுது, எல்லாருமே திருட்டு பசங்கன்னு தெரியுது. வந்தா எதுவும் செய்ய மாட்டான்னு நல்லா தெரியுது. நீங்களே சொல்றீங்க, முன்னாடி வராரு திமுக வேட்பாளர், பின்னாடி அதிமுக வேட்பாளர், அதுக்கப்புறம் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர் வராங்க, ஓட்டு கேட்டு போறாங்க. ஜெயிச்சு வந்தா அப்புறம் என்ன செய்ய போறாங்க? நீங்க சொல்றீங்க, அப்புறம் என்ன மைத்துக்கு அவங்க ஓட்டு போடுறீங்க? இந்த நிக்கிறார் பாரு அண்ணன் ஜெகதீஷ் சந்தர், இந்த மண்ணை சேர்ந்தவர், இந்த மக்களுக்கானவர். அவரு உண்மையிலே வந்து சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் ஆசைப்பட்டு இருந்தாருன்னா நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இருக்க மாட்டார். இன்னைக்கு காலத்துல திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ் பாஜகவோ வேற ஏதாவது ஒரு கட்சியில போய் வேட்பாளர் நின்றுப்பாரு. சொத்து சேர்க்கணும் ஆசைப்பட்டு இருந்தா அவருக்கு சொத்து சேர்க்க விருப்பம் இல்ல. கோடி கோடியா மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கணும் எண்ணம் இல்ல. எனக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க, பார்லிமெண்ட்டுக்கு போய் உங்க பிரச்சனை பேசி எப்படியாவது மத்திய அரசோடு மல்லு கட்டியாவது இந்த மண்ணுக்கான பிரச்சனை நான் செய்யறேன்னு வந்து நிக்கிறார் களத்துல. அப்பேற்பட்ட ஒரு வேட்பாளர், நல்ல ஒரு உத்தம ஒழுக்கசீலர், இந்த மண்ணை மக்கள் அதிக நேசிக்கக்கூடியவர் ஜெகதீஷ் சந்தர். இப்படி 40 பாராளுமன்ற தொகுதியில அப்படியே தங்க மாதிரி வேட்பாளர் எங்க செந்தமன் சீமான் நிறுத்திருக்காரு. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? திரும்ப திரும்ப திருட்டு பயிர்களில நீங்க சாவியை கொடுக்குறீங்க, திரும்ப திரும்ப திருட்டு பயிர்களிலே சாவியை கொடுக்குறீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஐயா மு க ஸ்டாலின் பல்வேறு கோரிக்கை வச்சாரு. தேர்தல் வாக்குறுதியா கிட்டத்தட்ட ஒரு 565 தேர்தல் வாக்குறுதி, அதுல 5வது நிமிஷா நிறைவேற்றினாரா? 5 சவரன் நகை வரைக்கும் கூட்டுறவு வங்கியில தள்ளுபடின்னு சொன்னாரு. கடைசியில தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் தள்ளுபடிண்டாரு. அனைத்து மகளிருக்கு 1000 ரூபாய். கடைசியில தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் 1000 ரூபாய். என்ன தகுதி? பிரியாணி செய்ய சேர்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாயும், கார குழம்பு ரசகுழம்பு இந்த மாதிரி சாம்பார் வச்சு செஞ்ச பெண்களுக்கு 500 ரூபாயுமா? என்ன தகுதி எதிர்பார்க்கிறீங்க? சொன்னது என்ன, செய்யறது என்ன இருக்கு? மோடி இன்னைக்கு இந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் தேசத்துல உயர்ந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நரேந்திர மோடி தான். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நாட்டு மக்களை ஏமாற்றி பதவிக்கு வந்தவர்களில் இந்த நரேந்திர மோடியும் பொய்வண்டி ஸ்டாலின் தான் மோசமான தலைவர்கள். மறுபடியும் மத்திய பாஜகவோ இந்த திமுக அதிமுகவோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வெற்றி பெற்று போனாலும் சரி, தமிழ்நாடு இந்தியான்ற இந்த நாடு நாசமா போயிடும், குட்டிச்சலமா போயிடும். அதுக்குதான் நீங்க வலியுறுத்துறீங்க. இந்த முறை மாத்தி போடுங்க, ஒரு முறை மாத்தி போடுங்க, ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெகதீஷ் சந்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அண்ணன் வேணுகோபால் இருந்தாரு. சும்மா போய் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து படுத்து எழுதிட்டு வந்தாரு. அண்ணன் வந்து ஜெயக்குமார் பாராளுமன்றத்துக்கே போறதே இல்லை. அவரை மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. போய் பஞ்ச தட்டி பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்க நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி தட்டி பேசக்கூடிய ஒரு உத்தமர். அதான் சொன்னேன், சொத்து சேர்க்கணும் ஆசைப்பட்டிருந்தா இந்த கட்சியிலே வந்து இவர் வந்து நிக்கிறாப்ல வேட்பாளரா. போய் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக போய் நின்று பாருல. எதுக்கு இங்க வந்து நிக்கிறது? நிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவருக்கு வந்து ஊழல் பண்ணணும், கொள்ளையடிக்கணும், மக்கள் வரிப்பணத்தை திருடுகின்ற எண்ணமே கிடையாது. பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர், இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பி, அதுக்கான சம்பளம் மாத சம்பளம் வந்தா போதும், அது மட்டும் எனக்கு போதும். மற்றபடி இந்த மக்களுடைய வரிப்பணத்தை நான் கொள்ளையடிக்க போறதில்லை, திருட போறது என்ற சிந்தனை கொண்டவர் என்ன அண்ணன் ஜெகதீஷ் சந்தர். அப்பேற்பட்ட ஆட்களை ஏன் நீங்க கொண்டு வர மாட்டேன்றீங்க? ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, தயவு செய்து சொல்றேன். தமிழர்களை சிந்தித்து பாருங்க. உண்மையிலே இன்று இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஐயா ஸ்டாலின், நரேந்திர மோடி, இந்த தலைவர்கள் எல்லாருமே திருப்பி குட்டி கொண்ட தலைவர்கள். உண்மையிலே இந்த மண்ணையும் மக்களை நேசிச்சிருந்தா ஆட்சியில் இருந்தப்ப ஏன் செய்யல? இன்னைக்கு வந்து நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், பொய்யான வாக்குறுதி, எல்லாமே பொய்யான வாக்குறுதி. இதை மாத்தணும். இந்த நிலையை மாத்தி ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரணும். உண்மையிலேயே நாடு நல்லா இருக்குன்னு நினைச்சா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இல்ல இந்த நாடு நாட்டு மக்கள் நாசமா போடும் நினைச்சீங்க, நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உண்மையிலே களத்துல நேர்மையா நிக்கிறோம். ஊழல் பண்ணல, கொள்ளையடிக்கல, யார் பணத்துக்கு ஆசைப்படல. தயவு செய்து தமிழர்களை சிந்தித்து பார்த்து நடைபெறக்கூடிய இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெகதீஷ் சந்தரை போன்று புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட 40 தொகுதிகளிலும் முத்தான வேட்பாளர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களை களம் கண்டு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவை புறம் தள்ளி தேடி போய் நீங்க நாம் தமிழருடைய வேட்பாளருக்கு வாக்களிங்க, ஓட்டு போடுங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ஜெகதீஷ்
திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி, வணக்கம்.